மாசம் மார்கழி. கலையே சுந்தராகாரம் சதைக்க பிரியதர்ஷனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டித கரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாரானோ வாசல் திறவானார் நாற்ற துழாய் மூடி நாராயணன் நம்மால் போற்ற வரை தரும் புண்ணிய நாள் பண்டோரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற நந்தல் உடையாயருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலொரும் பாவாய். காதார் குழையாட பைம்பூன் கலன்னாட கோதை குழல்லாட வண்டின் குழாவாட காதார் குழையாட பைம்பூன் கலன்னாட கோதை குழல்லாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி ஜோதி திறம் பாடி சூழ்கொன்றைத்தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி ஜோதி திறம் பாடி சூழ்கொன்றைத்தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளைதல் வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளைதல் பாதத்திரம் பாடி ஆடலோரம் பாவாய் பாதத்திரம் பாடி ஆடலோரம் பாவாய். Welcoming you all to the Rise of Margazhi. Rise of Margazhi Yes. event in Madura Ruchi. Madura, oh wow, Amma. beautiful, beautiful. This segment will pretty much be Amma, Nadu, பாட்டு, கச்சேரி and சாப்பாடு. Yeah. ஸோ இப்போ பாட போகிறது வந்து கோளறு திருப்பதிகம், வேயூர் தோழி பங்கு. நீ வந்து எந்த பண்ணல பாடணுமோ அதான் பாடணும். அது எனக்கு தெரியாதனால அப்போ when I was teaching you
ரொம்ப கூலாக சண்முகப்பிரியா அதை சொல்லி கொடுத்துட்டேன். அஃப்கோர்ஸ் அது நல்லா தான் இருந்தது, பட் அது மாதிரி பாடக்கூடாது. இட்ஸ் அ பன் ஃபார் தட். நவரோஸ்னு அதில் தான் பாடணும். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை, மாசர திங்கள் கங்கை முடிமேல நின்று என், மாசர திங்கள் கங்கை முடிமேல நின்று என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரங்கள் நல்லவை நல்ல ஆசரங்கள் நல்லவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நல்ல அடியாரவர்க்கு மிகவே நீ ஒன்னு பண்ணல பாடுறியா? இது வந்து நான் சொல்லி கொடுத்தது. which you are not supposed to have sung like that. நீ அப்ப நாவிஸா இருந்தபோது? Novice, absolutely novice. தெரியவே தெரியாது. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம். உன்னோட சேர்ந்து சேர்ந்து அது வந்திருக்கு. எனக்கு அதுதான் வந்திருக்கு. நான் தினம் கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்றப்போ அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா இருப்பா அது திருச்சிற்றம்பலம் தவிர வேற எதுவுமே வரல எனக்கு சொல்லிட்டு இருப்பேன். அவனா அவ்வளவு நாங்கள் கிளாஸ்க்கு போறதே we have been fortunate, அவ்வளோதான், blessed. அது ஸோ மார்கழி மாதம் இப்போ இந்த மாதிரி இந்த வேர்சஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? நீ சொல்ற மாதிரி இதை தவிர பிரசாதம். மார்கழி மாசம்னாலே பொங்கல். பொங்கல் தான். மார்கழி திங்கள் மடி நிறைய பொங்கல்.
இட் இஸ் ரியலி அ கிளாசிக் ரெசிபி. ஏன்னா பொங்கல் பண்றதுன்றது நிறைய பேர் பொங்கல் தானே அப்படின்னா, பட் நல்ல பொங்கல் பண்றது அது அப்படி எடுத்து அந்த கரண்டியில அப்படி போடும்போது கரண்டியில ஒட்டாத வரும். நிறைய பேர் நினைச்சுப்பா நிறைய நெய் மாத்திரம் போட்டுட்டாக்கா அது மாதிரி வரும். இட் இஸ் நாட் சோ. சி இன் எவ்ரிதிங் யூ ஹேவ் அ கெமிஸ்ட்ரி. எல்லாம் அந்த கரெக்ட் ப்ரப்போர்ஷன் வச்சு தண்ணி கரெக்டாக வச்சு அதுக்கு உண்டானது அந்த நெய் எல்லாம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சி ஜஸ்ட் பிகாஸ் நீ எதை கொட்டிட்டேன்னு வச்சுக்கோ, நெய் போட்டாக்கா நல்லா இருக்குங்கிறதே கிடையாது. பீப்புள் ஆர் சம்டைம்ஸ் தே ஆர் மிஸ்டேக்கன். நெய் போட்டு பண்ணினா நல்லா இருக்கும். இட் இஸ் நாட் ஸோ. எல்லாம் எதனால பொங்கல் பிரசாதமாக வந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கேன். மெனி ஃபேக்டர்ஸ் அது. இப்போ எல்லாருமே அந்த காலத்துல வந்து விளைச்சல் முதல்ல என்ன இருந்ததோ அது ஜீரகமா இருக்கட்டும், மிளகா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், முதல்ல அந்த நெல் களஞ்சியம்ல தான் கொண்டு போய் கொட்டுவா. நெல் இல்ல நெல். ஆமா, பத்தாயம் பேர் இருக்கு. மாயம். we call it களஞ்சியம், we call it பத்தாயம். கரெக்ட். சோ அது என்ன பண்ணுவா, அது ஃபில் ஆயிட்டே வரும் இல்லையா? ஃபில் ஆறது கூட எப்படி தெரியுமா, பழைய அரிசி அடியில இருக்கும், அதுக்கு மேல புதுசு, அதுக்கு மேல புதுசு, அது மாதிரி 1 2 3 4 மார்க் பண்ணிருப்பா. கரெக்ட். சோ அடியில நீ எடுத்தா உனக்கு பழைய அரிசி தான் வரும். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எஸ், இதேதான். இல்ல இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ பிரசாதம் அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ பொங்கல் டைம்ல அறுவடை இருக்கும். அறுவடையில புது நெல் எல்லாம் வரும். சோ பழசெல்லாம் முடிக்கிறதுக்கு இது வந்திருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்துருக்கு. அண்ட் நம்ம வின்டர், நம்ம சோ கால்ட் வின்டர் நமக்கு இங்க அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அந்த டிசம்பர் மார்கழி மாசம் கொஞ்சம் குளிர் ஒரு தம்பியை நிப்பு இந்திய. ஸோ நமக்கு அந்த உடம்பு குளிர் தெரியாம இருக்கிறதுக்கு நமக்கு வந்து அதுல கொஞ்சம் ஃபேட் ஆட் பண்றதுல அந்த நெய், அப்புறம் கொஞ்சம் you eat this first thing in the morning, so ஒரு digestive வந்து pepper. So it's something that it was a beautiful concoction, which was the most practical thing to do. ஏன்னா அந்த நெல் களஞ்சியம்ல இருக்கிற பழசு முடிச்சாதான் அடுத்தது கொட்டறதுக்கு புதுசு வரும். கரெக்ட் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். அதனால பொங்கல் வந்து சாதாரணமா எல்லா இதுலயும் பண்றா. அண்ட் சம் ஆஃப் தி 27வது நாள் அந்த கூட அன்னைக்கு கூட அரவலி, அதுவும் தட்டு வித் தி சேம் ரைஸ். நீ பண்ணிருக்க அக்கார வடிசல், ஆண்டாள் எனக்கார வடிசல், அதுவும் அதே மாதிரி கூட அரவலி பாரு. பிகாஸ் அதுல வந்து எப்படி அந்த அக்கார வடிசலோட பண்ற விதம் அதெல்லாம் எப்படி சாப்பிட்டாங்கிறதுலாம் தெரியும் எனக்கு. ஐ ஜஸ்ட் sing a few 4 lines, not an elaborate one. கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா தன்னை பாடி பறை கொண்டு பேரும் சன்மானம் நாடு புகழும் பரிசீனால் நன்றாக சுடகமே தோள்வளைய தோளேஷ பூவே படகமே என்றனைய பல்கலனும் யாமணி ஓம் ஆடி ஓடு அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கி பழிமாற குடியிருந்து குளிர்ந்தேனோ இந்த பாட்டுல எல்லாம் நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அத்தனை ஜுவல்லரி எல்லாம் போட்டுட்டு they are making akar vishals for swami. அவ்வளவு அழகா வந்திருக்கு. அந்த நாச்சியார் திருமொழியில அந்த அக்கார் அடிசல் பண்றது எந்த குவான்டிட்டியில பண்றான்றது, அதாவது நாறு நரம் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்து 100 தடா அக்கார் அடிசல் சொன்னேன் ஏறு திருவுடையான் என்று வந்து, அதாவது என்ன வந்து கல்யாணம் பண்ணிட்டா ஐ வில் ஆஃபர் யூ 100 தடாஸ் ஆஃப் பட்டர் அண்ட் 100 தடாஸ் ஆஃப் அக்கா. அதாவது நம்ம தடாஸ்னு சொல்றோம். இப்போ அந்த 27ஆம் தேதி அன்னைக்கு சும்மா ஒரு டோக்கனுக்கு 100 கப்பு வைக்கிறாங்க. ஆக்சுவல் தடான்றது தடாகம், the size of a pond.
ஹியூஜ் பாண்ட். அண்ட் இதுல என்ன ஒரு பியூட்டிஃபுல் கனெக்ட் என்னன்னா, இப்ப நீ ஆண்டாள் பாடல வந்து பால் சோறு நெய் இதெல்லாம் வருது, அக்கார் அடிசல் இதுல வெண்ணெய் வருது. அப்புறம் நாச்சியார் திருமொழியில வந்து ஆண்டாள் எழுதின பால் அமுது ஊட்டி எடுத்த என் கோலக்கிளி, her parrot. இன்னைக்கு கூட there is a person ஜெனரேஷன் வந்தவா அந்த பொமக்ரானட் லீஃப் வச்சு அது பீக் வச்சு அந்த கிளி பண்றோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போல இருந்தே வந்து டெய்ரி பால்ன்றது அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் ரீஜன்லயே இருந்திருக்கு. பொதுவா பிரசாதங்கள் வந்து வேற வேற விதமா இருக்கும். ஸ்ரீரங்கம்ல வந்து there is a துலுக்கு நாச்சியார் கனெக்ஷன் இருக்கிறதுனால சப்பாத்தி and கூட்டு தால் whatever that you can say. See how well they have the combination எப்படி வெச்சிரா. இப்ப நம்மளும் ராத்திரி ரோட்டி பண்ணா we make கூட்டு. அதே மாதிரி அந்த காலத்திலே எல்லாம் பெர்ஃபெக்ட்டா சுவாமிக்கு பண்ணிருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து ஸ்ரீமுஷ்ணம் கோவில்ல கோரைக்கிழங்கு லட்டு அது ஒன்று ஃபேமஸ். அப்புறம் பிரசாதங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா ஆஃப்கோர்ஸ் மார்கழி மாசம் பொங்கல் இருக்கு, இப்போ இந்த அக்கார் அடிசல் கரவைகள் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இன்ஃபேக்ட் ஸ்ரீவல்லிபுத்தூர்லயே வந்து அந்த ஆடி இந்த கும்மாயம்னு ஒன்று பண்ணுவா. அப்புறம் வந்து பால் மாங்காய் அவர் ரிமெம்பர் அவர் சொல்ல மாட்டோமே திருப்பி நானும் கேட்டேன் அவர்கிட்ட, அது சொல்ல மாட்டோமே அது சொல்லணும் அதே தான் அதுதான். இட்ஸ் a very very unique recipe. அதாவது அந்த மா பலா வாழை அது போட்டு மாங்காய் அதெல்லாம் போட்டு ஒரு குக் பண்ற வெல்லம் இல்லம்லாம் போட்டு பண்றவங்க கும்மாயம் பண்ணுவா, ஒக்கோரை பண்ணுவா, மனோகர் இதெல்லாம் ஸ்ரீவல்லி. ஆனா ஒண்ணு நீ பாத்திருக்கியா, தினம் பொங்கல் உண்டு நித்தியபடி நித்தியபடிக்கு பொங்கல். ஆமா ஆமா அதுதான் அந்த the beauty about நீ பிரசாதம்னு எடுத்தீங்கன்னா நீ சொல்லுவீங்க சுவாமிக்கும் நெய்வேத்தியம் வயிற்றுக்கும் ஆகாரம். அதுதான் அதே மாதிரி the concept behind prasadam was essentially people அந்த கிராமத்துல இருக்கிறவா வந்து they came and spent their time in the temple and helping the temple in some way. அவளுக்கு திருப்பி கொடுக்கிறது வந்து பிரசாதம் I mean evolved at a அதுவும் அவ ஈல்டையும் முதல்ல இவ்வளவு சுவாமிக்கு கொடுத்துருவான். அதுதான் இப்போ 10 ரூபாய் இருந்தனாக்கா 4 ரூபாயாவது சுவாமிக்கு, அப்படிதான் கணக்கு. சரி உனக்கு எவ்வளவு வளைஞ்சதோ யூ கிவ் இட் டு தி டெம்பிள். சுவாமி மிஞ்சி நம்மளுக்கு ஒத்துரும் கிடையாது, அவரால் தான் நம்மளுக்கு வரதே. கரெக்ட். அண்ட் இப்போ பிரசாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா கூட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிரசாதம் அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து தெலுங்கானால வந்து ஒரு கோவில்ல வந்து வாட் எவர் இஸ் லோக்கலி அவைலபிள் அதை வச்சு லோக்கல் ஃபிஷ் அது ஒரு பிரசாதம், ஆல்கஹால் பிரசாதம் அந்த மாதிரி. அதே மாதிரி கேரளாலையும் ஒரு கோவில் ஒன்று இருக்கு, அட்டுக்கல் பகவதி கோவில் ஒன்று இருக்கு கேரளால. அங்க வந்து தெரளி கொழக்கட்டைன்னு ஒன்று பண்ணுவாங்க. அங்க சுத்தி பார்த்தா அந்த இடத்துல வந்து தெரளி இலை which is cinnamon லீஃப் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ், அது காய வச்சாதான் பே லீஃப். ஸோ அந்த லீஃப்ல இந்த ஒரு கொழக்கட்டை மாதிரி அரிசி மாவு வெல்லம் எல்லாம் தேங்காய் ஏலக்காய்லாம் போட்டு அதை பிடிச்ச அந்த லீஃப்ல ரோல் பண்ணி ஒரு கிராம்பு குத்தி ஸ்டீம் பண்ணி இலை கொழக்கட்டை இங்க பண்றோம், வாழை இலையில பண்றோம். அப்படி ஒரு வாசனை இருக்கும், இலையே வாசனை. ஆமா ஆமா. அண்ட் திருக்குறுங்குடி கோவில் இருக்கு, அங்க there is a prasadam which is காணா பொங்கல் and காத்தோட்டிக்கா மசியல். ஓகே. காணான்னா இது கொள்ளு, கொள்ளுல பண்ற பொங்கல். அண்ட் காத்தோட்டிக்கான்றது இட்ஸ் a seasonal, அது பாவக்காவோட கசப்பா இருக்கும், அப்படியே இந்த அந்த வேலியில அப்படியே இருந்திருக்கும். ஸோ இது என்ன கதைன்னா, அந்த காலத்துல வந்து பெருமாள்ல வந்து வீதியை சுற்றி வரும்போது ஒரு பாட்டி இருந்தாலும் அந்த பாட்டிக்கு வீட்டுல எதுவுமே இல்லையா, ஐயோ பாவம் இதுதான் இருக்கு நான் இதுதான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இதை பண்ணி இதுதான் இருக்குன்னு, அதனால that became a prasad. So sweet. And see you should appreciate that. அத்தனை வயசுல கூட ஏதோ சுவாமிக்கு கொடுக்கணுமேனு ஒரு இது இருக்கு பாரு. You should appreciate that. இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ். இப்போ நம்ம காஞ்சிபுரம் இட்லின்னு சொல்றோம், காஞ்சிபுரம் இட்லி நம்ம அதை ஸ்டீம் பண்றோம், இட்லி ஸ்டீம், பட் ஸ்டீமிங் டெக்னிக் வந்து இந்தியன் டெக்னிக்கே கிடையாது. காஞ்சிபுரம் ஒரு இடத்துல வந்து மூங்கில் காடா இருந்தது, எப்படி அதை ஸ்டீம் பண்ண. ஸோ தீஸ் ஆர் ஆல் டெக்னிக்ஸ், இன்கிரீடியன்ட்ஸ் தட் கேம் ஃப்ரம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா இன்னைக்கு நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்றோம், அன்னைக்கெல்லாம் சேர்ந்து தான் இருந்தது. பட் இட்ஸ் a beautiful confluence, it's an amalgam of different techniques and ingredients. That's how see மூங்கில் நிறைய இருந்தாங்க, அந்த மூங்கில் கூடையில தேவர் பண்ணி ஸ்டீம் பண்றது. ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற மாதிரி இட்லி தட்டு மாதிரி எதுவும் கிடையாது. வேற நீ சவுத் ஈஸ்ட் ஏஷியால பார்த்தேன்னா பேம்பூ ஸ்டீமர் அண்ட் வாண்டன்ஸ் அண்ட் டிம்சம்ஸ் and all that ஸ்டீம் பண்றது. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, அதுதான் பாம்பு குட்டிங்க.
இந்த மாதிரி சொல்லணும் அவனுக்கு. ஸோ யா பிரசாதங்கள் நிறைய இருக்கு. வேற உனக்கு வாட் இஸ் யுவர் க்ரோயிங் அப் மெமரி இன் மாயவரம்? மாயவரத்தில் வந்து மார்கழி மாதம்னா மை மதர் ஒரு பேக்கர்ஸ் எல்லார் வீட்லேயும் நாட் ஒன்லி மை மதர் 4:30 மணிக்கு எழுப்பி விட்டுடுவான். எழுப்பி விட்டுட்டு we have to gather in one particular house where that அங்கேருந்து ஒரு அக்கா எங்களை விட பெரியவா அது மாதிரி அந்த அக்கா வந்து she used to sing இதெல்லாம் பஜன்ஸ் எல்லாம் பாடிட்டு திருப்பாவையும் பாடிட்டு நிறைய கோவிலுக்கு போயிட்டு வருவோம். by 6:30 we should be back. 6:15 6:30 இத்தனை கோயிலையும் எல்லா கோயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த புரச இலை எந்த இலை பாதாம் இலை எல்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கொடுப்பான். எல்லாம் அந்த பொங்கல் அதெல்லாம் தான் இருக்கும். அதே மாதிரி அங்கே ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்கும். அங்கே வந்து 2-3 வாட்டி நம்ம சீரா மிளகு பொடி இப்போ போட்டு இப்போ நம்ம ஆற்றுல பண்ணுறது அதே மாதிரி ஒரு ஸ்கால் சம்பா சாதம்னு சொல்லுவாங்க. அது பிரசாதம் சிதம்பரம் கோயில் பிரசாதம். அதுவும் அந்த கத்திரிக்காய் குஸ்து. இது வந்து சம்பா சாதம் கொடுப்பான். அதே மாதிரி ஒரு வாட்டி வரும். அதுவும் மோரோவர் இன்னொன்று என்ன பியூட்டினாக்க யூ ஹேவ் டு கிராஸ் காவேரி ரிவர். அப்போ வந்து முழங்கால் மட்டும் கூட தண்ணி இருக்காது. டு கோ டு தி அதர் சைட் ஆஃப் தி இது அங்கே நிறைய கோவில் வள்ளலார் கோவில் தட்சிணாமூர்த்தி கோவில் எல்லாம் இருக்கும். எல்லா கோவிலுக்கும் ஒரு 5-6 கோவில் இருக்கும். தினம் அது போகாம டே டோன்டாம். அதுக்குள்ள வந்து எங்க அம்மா வேற பிளான் பண்ணி வச்சுருவா என்ன கோலம் போடுறதுன்னு. ஷீல் புட் தட் கோலம். பியூட்டிஃபுல்லா போடுவா. சின்ன கோலம் தான். இட் மே நாட் பி சோ பிக் பிகாஸ் நம்ம தானே வாசல்லாம் தெளிக்கணும். அதுக்குள்ள nobody will come, no help will come for you in the morning by about 5. so she will be doing அது நல்ல பக்கவா சாணி போட்டு அந்த மாதிரி தான் we have grown up. பரங்கிப்பூ இப்போ அதுல ஒரு பையன்ட்ட முதலே சொல்லுவா தினம் 5 பூ போடணும், ஒரு மாசம் ஃபுல்லா போடணும், 5 ரூபாய் கொடுப்பேன்னு. அவ்வளவுதான் 5 ரூபாய் ஜஸ்ட் a big sum ராகேஷ். அதுவே ஜாஸ்தி. அதாவது அவன் தான் 6 பூ அதுவும் வேணும். நிறைய தண்ணிக்கு கூட வேற போடணும். அதெல்லாம் வேற பண்ணி பட் எவ்ரி டே அவ அழகா போட்டு போயிடுவான். கோலம் போடுறதுக்கு முன்னாடி அது வைக்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம நாட்டில் சாணி கூட கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஐ மேக் அ பால் அவுட் ஆஃப் மண்ணில் ஈரம் பண்ணி வைக்கிறேன். அங்கே அப்படி இல்லை. யூ ஹேவ் டு மேக் அ பால் லைக் வித் அ கவுடம். அதில் தான் வைக்கணும். அதில் 5 பூ இன்னைக்கு வச்சோன்னா அதில் ஒரு பூ தட்டி வைக்கணும் வரட்டி மாதிரி. ஸோ அந்த வரட்டி வந்து யூ யூஸ் இட் ஃபார் எதுக்கு? சி 5 பூனாக்க ஒரு பூவா தட்டி வச்சு வரட்டி ஆகிடும். எல்லாம் காஞ்சி போயிடும். போகி அன்னைக்கும் பொங்கல் அன்னைக்கும் அந்த வரட்டியில வச்சு சின்ன பானை வாங்கி தருவா. அந்த பானைன்னா நாட் என்னோட மட்டில் இல்லை, சின்ன வெங்கல் பானை மாதிரி. சரி அதை வச்சு அதில் எங்களுக்குலாம் பொங்கல் பண்ண சொல்லுவா. இது என்ன நீங்க அந்த காலனியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காலனியில் ஒருத்தர் ஒரு வீடு தான். எல்லார் வீட்லயும் ஒரு டாஸ்க் மாஸ்டர் இருப்பா. இப்போ நீங்க எப்படி என்ன பெண்ட நிமித்தம்? நான்லாம் ஒண்ணுமே இல்லை. நான்லாம் ஒன்று பண்றது. You should have been with my mother or my mother grandmother. ஜீன் தான் உனக்கு இருக்கு. நிச்சா பட் நீலாம் கேட்க மாட்டா. We adjust so much actually. நான்லாம் விட்டுடுறது. இந்த காலத்து குழந்தைகளுக்கு அதெல்லாம் you can never say that. See இதெல்லாம் we were doing it. இப்பெல்லாம் போய் நீ பண்ணி இப்போ ஒன்றும் இல்லை. எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா ரோட்ல தானே மாடு போயிடுனா சீக்கிரம் வான்னு கூப்பிடுவா. என்ன பாரு நல்ல பசுஞ்சாணியா போய் எடுத்துட்டு வாங்க. யாரான குழந்தைகள் எடுத்துட்டு வருவேல. அப்போ I don't mind doing it but சிட்டில இருக்கிற மாதிரி பண்ண மாட்டேன். இல்ல இப்போ இங்க I don't think anybody would do it. அங்க வந்து அப்படி இல்ல. அந்த மாதிரி பண்ணி ஏன்னா அதெல்லாம் ஐஸ்வர்யம் தான். and even for us to clean the they say it is an antiseptic எல்லாம் சொல்லுவா. மஞ்சள் நிறைய யூஸ் பண்ணுவா. அதெல்லாம் வேற இருக்கு. and also every day ஒரு பாட்டு நம்மளுக்கு பை ஹார்ட் ஆயிடும். திருப்பாவை திருவம் அந்த 60 நாள் 60 பாட்டும் நம்மளுக்கு இதுவாயிடும். and competitions we used to go ஸ்கூல்லேருந்து ஐஷன் போவோம். அப்போ வந்து இந்த வின் பண்ண வாழ்க்கைலாம் பரமாச்சாரியார் வந்து கோல்ட் காயின் கொடுத்துருக்கான். அதுவே நான் 2 வாங்கியிருக்கேன். இது இப்படியே இருக்கு. நான் ஐ நாட் டன் எனிதிங் இன் திஸ். பட் அப்பவே பழசா இருக்கு. அவ்வளோ பழசுமா இப்படியே தான் வந்து எனக்கு ஒட்டியே கொடுத்துருக்கான். அது அப்படியே நான் அவ்வளோ ஜாக்கிரதையாக நான் வச்சிருக்கேன். இது எத்தனை வருஷம் முன்னாடி? இது வந்து probably 1965 or 66 வெச்சுக்கோயேன். இது சில்வர் காயின். இது சில்வர். 2 சில்வர் 1 கோல்ட் காயின். நம்ம காசு மாலை எல்லாம் இருக்கும் பாரு. அந்த மாதிரி எப்படி ஒட்டி இருக்கு பாரு. அதுக்கிட்ட அது ஒரு புக். அது வந்து இதுதான் எல்லா ஸ்கூலுக்கும் கொடுத்தது. இது பாரு எங்க அப்பா வந்து அப்ப வீரமான்னு வேற கொடுத்துருக்கான். 4C இந்த புக்கு கொடுத்தது தான்.
பட் காம்படிஷன் நான் போனது when I was in class 6 or 7. இது வந்து ஒன்னொன்னுக்கு எங்க அம்மா பாவம் MLB பாடுறப்போ ராக அழிக்கா. இப்போ இத்தனை நாளா நீ இப்போ இங்க இருக்கியா? What do you feel about it? எனக்கு மார்கழி மாசம் நிஜமாவே எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்னா, கார்த்தால ஐ யூஸ் டு கோ ஃபார் டியூஷன், மேத்ஸ் டியூஷன் டு மை ஆண்ட் லட்சு ஆண்டிக்கு இருக்கா. கார்த்தால 5:15 அங்கே டியூஷன் போவோம். அதுக்கு முன்னாடி ஏந்து ஷி வில் கெட் த பொங்கல் ரெடி. நல்லா ஒரு போல் நிறைய பொங்கல் நெய் போட்டு அதை சாப்பிட்டுட்டு அங்கே போய் உட்காந்து எங்கே படிப்பு எங்கே வந்தது, தூக்கம் தான் வந்தது. No, but really that is my fond memory of it. And கார்த்தால eventually now once I started learning music, கார்த்தால அங்கே அந்த பஜன்ஸ்க்கு போய் அதை கேட்கறது, உங்ககிட்ட இருந்து இப்போ நீ இந்த திருப்பாவை நம்ம சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணது, things like that. There is so much, and I think it's thanks to you that I have developed a keen interest in exactly it. That is also another thing. இப்போ உனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டக்க நான் ஒன்றும் பண்ண முடியாது. I have always, இப்போ நான் என்னோட thematic workshops இந்த பிரசாதம் present பண்ணும்போது I always bring it in. Yes. Bring in my music. கச்சேரின்னு பாடலிய வழிய இந்த பிரசாதம் வந்து எங்க இந்த எந்த பாசுரம்ல இருக்கு, இல்ல சங்ககால இலக்கியங்கள்ல வந்து இது மென்ஷன் இருக்கா, அந்த மாதிரி எடுத்து you tune it and you sing it in the demonstration. அதெல்லாம் இருக்கு இல்ல. சங்கம்னு ஒன்று ஞாபகம் வருது எனக்கு. இந்த அதிர்சம் அப்பம் இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்துல வந்து கோவலன் கண்ணகி இந்த கதையில வந்து he comes to மதுரை, on his way to மதுரை. அப்போ வரும்போது he asks அந்த பாசஸ் பை கேட்கும்போது, மதுரை நான் இந்த டைரக்ஷனா, நான் போற டைரக்ஷன் கரெக்டா இல்ல கிட்டக்க இருக்கா? அப்போ அந்த பாசஸ் பைலாம் சொல்றா, அந்த அந்த மண்டபத்துல வந்து உனக்கு தெரியலையா, அங்கேருந்து அந்த அப்போ அதிர்சத்துக்கு ஊக்குற அந்த வெள்ள வாசனை அந்த பாதி இங்க வருதே, that means you are in the right direction. So எதுக்கு சொல்ல வரேன்னா, these are things, it can be a தயிர் சாதம், it can be a புளியோதரை, but these are things that have been recorded 5,000-6,000 years ago. So இது இப்போ என்னோட workshops-ல கூட when I tell people this இல்ல, அந்த புளியோதரையா இருக்கட்டும் இல்ல அந்த அந்த ஒரு ஒரு பொங்கலா இருக்கட்டும், whatever it is, சாப்பிடும்போது they'll think இதுக்கு இவ்வளவு ஹிஸ்டரி இருக்கு. That is the beauty about it. ஒரு ஒரு ஊர், ஒரு ஒரு கம்யூனிட்டி, சவுத் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட், அது பொங்கலா இருக்கட்டும், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், பிஹு, என்ன whatever it is, they celebrate இந்த மாதிரி மார்கழி மாசம், நியூ ஹார்வெஸ்ட், and things like that, and that is really what food is supposed to do. It brings people together. அது மாதிரி நான் டெல்லியில ஒரு வாட்டி நான் போயிருந்த கூட பஞ்சாபிஸ்லாம் கார்த்தால ஜாகரனா எனக்கு அது கரெக்டா தெரியல, அது அவ சுவாமி பாட்டெல்லாம் கிருஷ்ணர் பாட்டெல்லாம் பாடி கார்த்தால போறா. நம்ம பஜன் மார்கழி மாசத்துல இங்க நம்ம VFC மாட வீதியில நிறைய பேர் போவா, அது மாதிரி அவ போவா. அது மேபி they go to the temple and get some prasadam or something. Maybe the Bengalis also they may be doing it. So மார்கழி மாசம் ஆரம்பிச்சதும் வந்து கமாஸ். I'll also end with sure. கமாஸ். கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ, கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ, திருபவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ, திருபவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, கற்பூரம் நாருமோ. மறுபோஷித்த மாதவன், மறுபோஷித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும், மறுபோஷித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும், விருப்போட்டி கேட்கின்றேன் சொல்லாடி விண்சங்கே, கற்பூரம் நாதமோ. உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதன், கண்படை கொள்ளல்
கடல் வண்ணன் கை தலத்து 9 சொல்லில் உலகளந்த மாய மோதன் கண்படை கொள்ள கடல் வண்ணன் கை தலத்து பெண் படையை யார் முன்னே பெரும் பூசல் சாற்றுகிறார் பண்பட செய்கின்றாய் பாச்சனியமே கற்பூரம் நாருமோ கமல புனாரமோ திருப்பவட செவ்வாய்த்தாய் திரு கோமோ கற்பூரம் நாருமோ. The Rise of Marguerite is really fantastic. No, and thank you for having us part of this series. ஏன்னா அம்மாவும் நானும் எங்களோட ஷோ ராகேஷுடன் and many other formats வந்து there has been talk about food and recipes, but இந்த மாதிரி ஒரு interactive session, this was a first for us, so thank you very much. Thank you so much for making us be a part of your Rise of Marguerite. Yes. We are so blessed to do this episode. Thank you so much. Thank you. कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे